இந்த ஏழை குட்டி பொண்ணு செவத்துல இருக்கிற ஓட்ட வழியா ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற பண்ணையும் திருடி யாருக்கும் தெரியாம டேபிள் கீழே மறைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. அதை பார்த்த அந்த வேலைக்கார அவ கைய புடிச்சு வெளியே இழுத்துறான். அப்போன்னு பார்த்த அந்த ரூமுக்குள்ள இந்த ஊரோட இளவரசன் வராரு. அண்ட் அந்த சின்ன பொண்ணை பார்த்து நீ யாரு, ஏன் திருடனன்னு கேக்குறாரு. இவளும் நான் ஒரு ஏழை பசியோட இருக்கிறேன்னு கியூட்டா எடுத்து சொன்னதும் பண்ண அவளுக்கு சாப்பிட்டு கொடுத்துறாரு. அண்ட் இந்த சவப்பெட்டியில படுத்திருக்காங்கல்ல, இது யாரும் இல்ல, அவரோட ஒய்ஃப் தான். ஆனா அவங்க இப்போ உயிரோட இல்லையா. பக்கத்துல இருக்கிற பூல இருந்து ஒரு ஃபேரி வெளியே வந்து இளவரசி இன்னும் சாகல, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அங்க இருக்க யாரு காதுலயுமே கேட்கல, இந்த சின்ன பொண்ணு கிட்ட மட்டும் தான் சொல்லுது. இந்த குட்டி பொண்ணு எவ்வளவோ எடுத்து சொல்ல பாக்குறா. ஆனா அந்த வேலைக்காரன் இந்த பொண்ணு பசியில பைத்தியமாகிட்டான்னு இளவரசனையும் பிரெயின் வாஷ் பண்றான். இந்த பிரின்சஸ்க்கு ஃபேவரட்டான டால் ஒண்ணு இருக்கும், அதை எரிச்சிடுன்னு பூல இருந்து சத்தம் வருது. இவளும் அந்த டாலை தூக்கி போட்டு நெருப்புல எரிச்சிடுறா. அதுல இருந்து கருப்பு கலர்ல புகையா வந்து சாப்பமும் முறிஞ்சிடுது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஒரு வழியா கண்ணு முழிச்ச அந்த இளவரசியும் அவங்க உயிரை காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ் சொல்லி அந்த அனாதை ஏழை பொண்ணை தத்தெடுக்கிறாங்க. குட்டி பொண்ணோட தைரியமான இந்த செயலுக்காக பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபேரி பண்ண ஹெல்ப்னால இந்த குட்டி பொண்ணோட வாழ்க்கையும் இப்ப சந்தோஷமா மாறிடுச்சு.